என்கிட்ட ஒரு லிஸ்ட் வாங்குறீங்க, பிரசிடென்ட் ஒரு லிஸ்ட் வாங்குறீங்க, ஏன் மாதிரி எங்க உயிர் எடுக்கிறீங்க? உயிர் எடுக்க நீ ஒரு பக்கம் உயிர் எடுக்க. மாஸ்டர் அதெல்லாம் மாஸ்டர் எனக்கு எல்லாம் பிளாட் அவைலபிள் நல்லா ரோல் பண்ணி ஜம்ப் பண்ணி விடுங்க. அடுத்த படம்லாம் நீ ஃபேஸ் தாயா. நம்ம என்ன நினைக்குமோ அதை அவன் கரெக்டாக செய்வான். வர மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கல. 10 படம் நடிச்சாச்சு. இப்ப தயா ஜெயில் கைதி மாதிரியே இருக்கீங்க. அதான் குமார் சூப்பர் வேலைக்காரன். உண்மையிலே பின்னிட்டாப்ல சார். மேனேஜரை முடிவு பண்ணதுக்கு குமாருக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சுடியா. இந்தாப்பா வவுச்சர் போட்டுக்கிறேன், வந்து காசு வாங்கிக்க. சரி சொல்லிட்டு வா. என்ன குமார்? எனக்கு ரூபாலாம் வேணாம். ஏன் பத்தலையா? ஐயோ அப்படி இல்லை சார், எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் சார். யோ உனக்குன்னு ஒரு கதை உருவாங்க, அப்போ நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன். இப்போ பணத்தை வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். ஓகே வரேன் சார். ரைட். குட் மார்னிங். குட் மார்னிங்டா. அண்ணா குட் மார்னிங்ண்ணா. வாங்க நடிகர. ஷூட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? அண்ணா இல்லைண்ணே, நேற்று ஃபுல்லாக பயங்கரமான வயிற்று வலிண்ணே. ரூம் நின்றுட்டே செய்கிற வேலைப்பா இது. வயிற்று வலி வந்தால் கஷ்டம் இல்லை? அண்ணா நிஜமாவே வயிற்று வலிண்ணே. டாக்டர்கிட்ட கூட போயிட்டு வந்தேன். நேற்று கூட பிரபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேண்ணே. பார், இந்த மாதத்துக்கு நீ வேலை செஞ்ச சம்பளம். என்னண்ணே? இனிமேல் சார்கிட்டலாம் இந்த வேலை வாங்கலாமா? நீங்கள் பெரிய நடிகராக போகிறீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு முடி வெட்டுவோம். முதல்ல நடிகர் ஆகுங்க, அப்புறம் நாங்கள் உங்களுக்கு முடியை கட் பண்ணுறோம். இப்போ உங்கள் வேலையை கட் பண்ணுறோம். இந்த அப்படி இல்லைண்ணே. விட்ற வேலையை பாருங்கடா. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஒரு வாட்டி மன்னிச்சுக்கண்ணே. நான் பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு அக்கறை இல்லை. அக்கறை இல்லாதவன் முன்னேறவே முடியாது. உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா எந்த வேலை பிடிக்குது அங்கே போய் தொலைய வேண்டியதானே. அப்புறம் என்ன இங்கே வந்த? என் கஸ்டமருக்காக உன்ன மாதிரி ஒரு ஃபைலை தயார் பண்ணுவேன், அப்புறம் போயிடுவீங்க. நான் இன்னொருத்தனை தயார் பண்ணணும், என் கஸ்டமருக்கு நான் பதில் சொல்லணும். இல்லை போடா. இல்லண்ணே அண்ணே, நான் சொன்ன அவன்கிட்ட உங்ககிட்ட சும்மா இரு. இங்கே ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாரையும் துரத்தி போடுவேன். நான் போகிறேண்ணா. மட்டுமா குமார் ஒரு தடவை அண்ணாட்ட பேசி பார்க்கலாம். டேய், நான் என்ன தப்பு பண்ணேண்ணா? என்னடா பண்ணேன்? இன்னொருத்தர் வேலையை ட்ரை பண்ணேன் நடிக்கிறதுக்கு, அது தப்பா? என் கத்திரியை பிடிச்சிருந்தா அப்படி இருக்கணுமா? வேற எங்கேயும் போய் உழைச்சி முன்னேறக்கூடாதா? இன்னும் நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. போங்கடா, போனால் வேற இடத்துல வேலை. வரேன், பெரிய ஆளாகி நடிச்சுட்டு வருவேன் கண்டிப்பா. அப்போ பார். பட்டா ஏய், நீயே ஒரு மாதிரி இருக்க. சொல்லிட்டு என்னடாங்க மாநாடா போடுறீங்க? வேலையை பாருங்கடா. ஓகே, அவர் கொஞ்சம் திமிரு ஏறி போச்சுடா. போ போ போ. பாய் பாய். வரேன், ஃபோன் பண்ணுறேன். ஏய் சி, நம்ம வருவோம் பெரிய ஆளா, அப்போ பேசிக்கோ. வர இப்போ வரேன். பைடா. காலையில் எந்திரிச்சு நிம்மதியை கிளம்பி வேலைக்கு போக முடியல. அப்பா உள்ள போய் பாருங்க, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் போக மாட்டேங்குது. இனிமே நான் எப்ப ரெடியாகி ஆபீஸ் போறேங்க? சாம்பார் ஊத்துவா? மழை காலம்னா எல்லார் வீட்லையும் இருக்க பிரச்சனை தான். நல்ல ஏரியாவில் வீடு பார்த்து அவன் கேட்குற வாடகை கொடுக்குற அளவுக்கு இந்த பிடிசி டிரைவருக்கு சம்பளம் பத்தாதுமா. இதே எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறோமோன்னு தெரியல. எப்படியாவது பணம் ரெடி பண்ணி வீடை மாத்திட்டு அப்புறம் கடன் அடைச்சிக்கலாம்ல. ஏய், நீங்க சாப்பிட வாங்கடி, ஸ்கூலுக்கு நேரம் கொஞ்ச நாள் இங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. எடுத்து வைங்க. முதல்ல உங்க 3 பேர் கல்யாணத்துக்கு காசு சேர்த்துக்கோ, அப்புறம் வீட்டை மாத்துறதை பற்றி யோசிப்போம். முதல்ல வீடு மாத்துறத பத்தி யோசிங்கப்பா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் கல்யாணம் மாப்பிள்ளை எல்லாம். ஏ மகேஷ், உனக்கு இட்லி போதுமா இல்ல தோசை ஊத்துவாடி? எதையாவது ஒண்ணு ஊத்துமா. என்ன நண்பா வண்டிலாம் புது பிசினஸா? சிறுகு சிறுகு டிவி காசுல இந்த வண்டியை வாங்கிட்டேன்டா.
முன்னேறு முன்னேறு. யார் ஆத்தாவா? ஆமாப்பா. என்னத்தா சொல்லு. என்னப்பா பண்ற? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கத்தா. ஆமா தம்பி, ஊருக்கு வரவே மாட்டேங்கிற. நீ போய் 2 வருஷம் ஆச்சுப்பா. நீ வரலாம்ல? பெரியவனே, நீ கண்ணுக்குள்ளேயே நிக்கிற. நீ பார்க்கணும் போல இருக்கு. நீ வாப்பா. அத்தா நான் இங்க சும்மா இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓயாமலாம் பொசுக்கு ஊருக்கு வர முடியாது. நான் வர்றப்ப வரேன் வை. கொஞ்சம் இரு. ஹலோ ஹலோ, யார் அப்பாவா? ஆமாப்பா. என்னப்பா இருமுறீங்க? என்னமோ தெரியலப்பா. அதை விடுப்பா. என்ன பண்ணிட போகுது? இஞ்சியும் சுக்கி அரைச்சு குடிச்சா ஓடிட போகுது. ஏப்பா ஆஸ்பத்திரிக்காக போக வேண்டியதானே? அவங்கிட்ட போனா 50 100ன்னு கேட்பாப்பா. அதை வச்சு 2 நாளைக்கு சமைக்கலாம். நீ ஒரு 8 வந்துட்டு போயேன். உன் முகத்தை பார்த்தா எல்லாம் சரியா போயிடுப்பா. வர்றப்பா வர்றேன். இந்த லீவ் இல்லைப்போ புரட்டாசி திருவிழா வருதுல்ல அதுக்கு வரேன்ப்பா. சரிப்பா, தம்பி பேசுறேன். கொடுங்க. ஹலோ யார் முருகனா? நல்லா இருக்கேனா நீ? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தம்பி எப்படி இருக்கான்? அவனும் நல்லா இருக்கான். எல்லாரும் நல்லா சார் வேலைக்கு போறீங்களா? போயிட்டு இருக்கேன். சம்பளம்லாம் கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்கல அப்பா கிட்ட? அம்மா கரெக்டா கொடுக்குறானே. ஏன்னா அப்படியே அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஒன்றும் பண்ணாமல் சும்மா 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. நான் இந்த அப்பாட்ட தரேன் பேசுறேன். அவனை ஏப்பா திட்டுற? இல்லைப்பா இல்லை. என்னப்பா? அவன் ஒருத்தர் சம்பாதிக்கலன்னா ஊர்ல இருக்கிற பஞ்சத்துல என்னைக்கு செத்துருப்பா. அப்புறம் இந்த சின்ன பையல எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் காசு கேட்கறானுங்க. நடுப்பையன் கொடுத்த சம்பாதிக்கிறது பத்த இப்போ மாட்டேங்குது. என்ன நான் உதவாக்குறேன்றீங்களா? அப்படி இல்லப்பா. பின்ன சின்ன பையனா இருந்தாலும் பொறுப்பா கவனிச்சுக்கிறானேன்னு சொன்ன. நீ ஏப்பா கோவிச்சுக்கிற? இல்லைப்பா நான் இங்கே என்ன நான் வேலை பார்க்குறேன், சம்பளம் வாங்குறேன். நான் வாங்குற சம்பளம் என் வேலைக்கும் தேவைக்குமே எல்லாம் சரியாக போகுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நானும் அப்புறம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேனா? நானும் நல்லா சம்பாதிச்சு நிறையா சம்பாதிச்சு உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். நீ சம்பாதிப்பா. நீ சம்பாதிச்சா எங்களுக்கு தான் கொடுக்க போற. நல்லா இருப்பா. நான் போனை வச்சிடறேன். இல்லைப்பா குமார், அடிக்க வைக்கிறது வாய்ப்பு வாங்கி கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இங்கே இருக்கிற டைரக்டர் பாதி பேர் என் ஃப்ரெண்டுக்கு தான். எல்லாம் என் ரூமில் தங்கியிருந்து டீ சாப்பிட்டு போனவங்க தான். அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒன்று 6 மாதத்தில் பெரிய நடிகன் ஆக்கிறேன். அன்னைக்கு ராஜகோபால் சார் ஷூட்டிங்கில் வச்சு பார்த்தேன்னு நினச்சேன். என்னடா இது கேமரா பேசாச்சு இங்கே வந்து முடி வெட்டி. ஆமாம், என்ன கொஞ்சம் பணம் செலவாக, முக்கியமாக பைக் இருக்கணும். அப்போ தான் பல கம்பெனிக்கு போய் ட்ரை பண்ண முடியும். இப்போ கம்பெனிக்கு போனால் மேனேஜர் அசிஸ்டன்ட் டைட்டில் கொஞ்சம் கவனிக்கணும். அதை பார்த்துக்கலாம். அப்புறம் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், ஏற்றிக்கலாம். பயப்படாத, பரம் ஒன்றே நடிகை வாங்குறான். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. சில்லறை வச்சிருக்க? இருக்குண்ணே. ஒரு 4 டீ சொல்ல. 4 அண்ணே? ஆமாம் சொல்கிறேண்ணே. எப்படி? சூப்பர்ண்ணே. சார் நல்லா 4 டீ போடுங்க. வரமாண்ணா 4 டீயா சார்? கமின் மேம். ஹலோ, இன்னைக்கு மார்னிங் 10:30 அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஹேர் கட் பண்ணி ஃபேஷியல் பண்ணோம். ஓகே. அப்புறம் பெடிக்யூர் பண்ணணும். உங்க நேம் மேடம்? மிஸ்ஸஸ் பிரவீன் குமார். ஓ, ஃபிலிம் டைரக்டர் பிரவீன் குமார் வைஃபா நீங்க? ஜஸ்ட் 1 மினிட் மேம். உட்காருங்க மேடம். ஹேர் எல்லாம் ஒரே அன்னியவனா இருக்கு மேடம். ஆமா. அப்படியா? கொஞ்சம் சரி பண்ணணும். கம்ஃபர்டபிள்? ஓகே, கம்ஃபர்டபிள். மேடம் மேடம் ஒரு 1 மினிட் நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்களா? நான் இப்போ வந்துடுறேன். ஓகே ஓகே. ஏனாண்டா இல்ல அந்த டைரக்டர் பிரவீன் குமார் வைஃப் வந்திருக்காங்கல்ல? ஆமா. அந்த டைரக்டர் பண்ண படங்கள் இதெல்லாம் ஏன் எது கேக்குற? சொல்லடி, அதெல்லாம் எது கேட்கணும்? அது வந்து தாவணி காலங்கள், அப்புறம் குடும்ப கோயில். தாவணி காலங்கள் குடும்ப கோயிலா? இல்ல அதுல ஏதோ ஒரு பாட்டு சொல்லு மேடம். சார் படத்துல சாங்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம். எவ்வளோ எவ்வளோ நல்லா எடுத்துப்பாங்க தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சாங்கெல்லாம். ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் நான். மேடம், இந்த தாவணி காலங்கள் படத்துல ஒரு பாட்டு இருக்கே. உன்முகம் கண்டால் புது தென்றல் வருமடி, உன் குரல் கேட்டால் குயில் கூட வருமடி, அடி உன்னை போல் ஒரு பெண்ணே லலலா. ஐயோ சூப்பர் மெலடி மேடம். அதனால தான் அந்த சாங் லாஸ்ட் டே நம்பர் 1. ஆமா கரெக்ட். நம்பர் 1. மேடம், நீங்க ஃபேஸ் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க மேடம். அது எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. அது நீங்களே பார்த்தா ஹீரோயின் மாதிரி தான் இருக்கீங்க மேடம். பேசாம சார் படத்துல நீங்களே ஹீரோயின் நடிச்சிடலாம். சார் கேட்டாருன்னா போச்சு. எங்க மேடம்? ஒரு வாட்டி ஷூட்டிங் போயிருந்தேன். ஹீரோ அஸ்வின் கூட இதே மாதிரி தான் சொன்னாரு. அப்படியா? அன்னிலிருந்து ஷூட்டிங்கே வராதேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ ரொம்ப பொசசிவ். சார் பயங்கர மேடம். மேடம்
இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் வெளியில கூட போய் பண்றாங்க மேடம். அப்படியா? லீவ் கிடைக்கிற நாள்ல ஈஸியா வீட்டுக்கு வந்து பண்ணலாம்ல. ஓஹோ. எல்லாரும் பர்சனலா பண்றாங்க மேடம். ஓஹோ. வீட்லனா கூட கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம்ல. அதோட ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஃபேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்படியா? அப்போ நீ வீட்டுக்கு வந்து பண்றியா? நோ ப்ராப்ளம்.